அண்மை செய்தி. மதுரை திருமங்கலத்தில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு நிகிதா தலைமறைவு என தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. திருப்புவனம் அஜித் மீது திருட்டு புகார் கூறிய நிகிதா தனது தாயுடன் தலைமறைவு என்ற தகவல் தற்சமயம் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விரிவான விவரங்கள். நிகிதா என்பவர் அஜித்குமார் மீது நகை திருடியதாக புகார் கொடுத்த நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு திருமங்கலம் காவல் நிலையத்தில் 16 லட்சம் ரூபாய் பண மோசடி வழக்கு நிலுவையில் இருந்திருக்கிறது. இதில் இவர் 5வது குற்றவாளி. இவருடைய அம்மா சிவகாமி தான் முதலாவது. அப்போது ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அவரை நன்றாக தெரியும் என்று அவர் பெயரை சொல்லி வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தன்று உண்மையிலே காரில் நகை இருந்திருக்கிறதா, இல்ல பொய்யான புகாரை கொடுத்திருக்கிறாரா, இல்ல வேற எதுவும் காரணமா என்று இப்ப பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றன. இப்போது நிகிதா என்பவர் அந்த வீட்டில் இல்லை, தலைமறைவாக இருக்கிறார். அஜித் கஸ்டடி மரணத்தில் நகைகள் மாயமான கூறப்படும் புகார் உண்மைதானா என்று தற்போது இது எழுந்திருக்கிறது. நிகிதா கூறிய புகாருக்கு சீருடை இல்லாமல் தனிப்படை போலீசார் விரைந்து வந்தது எப்படி? 10 சவரன் நகைக்காக தனிப்படை போலீசார் முற்கத்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் இருக்கும் போதே தனிப்படை போலீசார் வந்தது எப்படி? தனிப்படை போலீசாரை வரவழைத்ததற்கு கட்டளையிட்ட உயர் அதிகாரிகள் யார் என்றும் பல கேள்விகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் அஜித் மீது புகார் அளித்த நிகிதா பண மோசடி வழக்கில் இருப்பது அம்பலமாயிருக்கிறது. தற்போது அவர் வீட்டையும் பூட்டிவிட்டு தலைமறைவாக இருந்து வருகிறார்.